நம்மள ஒருத்தங்க ஹர்ட் பண்றாங்க. நம்மள ஹர்ட் பண்றதுக்காக அவங்க ஏதாவது கர்மாவை அனுபவிப்பாங்களா மாட்டாங்களா? இதுதாங்க மோஸ்ட் சாட் ஆஃப்டர் கொஸ்டின். என்ன கேட்கிற கேள்விகள்ல பாதி பேர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதாதான் இருக்கும். அக்கா என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் அவங்கள ரொம்ப நம்பினேன். ஆனா நான் நம்பினதற்கு ஒரு அத்தாட்சியே இல்லாம என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு அவங்க கர்மா இல்ல என்னுடைய கர்மா அவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரீடிங்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்களோட favorite tarot card reader, now ஒரு internationally certified trauma healer, internationally certified life coach, NLP coach and practitioner, and நான் உங்களுடைய law of attraction coach and mentor. IBC பக்தியில என்னோட வீடியோஸை பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் வர சாட்டர்டே செப்டம்பர் 6ஆம் தேதியில இருந்து நம்மளுடைய இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டாரோ ரீடிங் கிளாஸ் ஆரம்பிக்குது. வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி டாரோ ரீடிங்ஸ் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உங்களால பண்ண முடியும். வீக்லி ஒன்ஸ் லீவ் விட்டு டெய்லி கிளாஸ் வைக்க போறேன். ஆமாங்க, என்னங்க அதை முதல்ல சொல்லணும் இல்லையா? அப்படின்னா சில நாள் நம்ம கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு லீவ் தேவைப்படுது இல்லையா? கிளாஸ் ஆரம்பிக்கும் போது முதல்லயே அதான் கேட்பாங்க, என்னைக்கெல்லாம் நீங்க லீவ் கொடுப்பீங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கே சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி கேட்டவங்க எல்லாம் என் மைண்ட்ல அவங்க வாய்ஸ் எல்லாம் கேக்குது. சோ எவ்ரிடே கிளாஸஸ் இருக்கும். 8 to 9 வில் ஹேவ் கிளாஸஸ். நல்லா ஹாப்பியா படிங்க, சந்தோஷமா படிங்க. ஏன்னா டாரோ இஸ் எனர்ஜி. நீங்க சத்தம் கேட்டுச்சா? நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டாரோ உங்களுக்கு நிறைய அன்பையும் ஆனந்தத்தையும் பணத்தையும் கொடுக்கும். எஸ், பினான்சியல் அபண்டன்ஸுமே டாரோ தான். ஓகே, சோ இன்னைக்கு கர்மா, நம்மள ஒருத்தங்க ஹர்ட் பண்றாங்க. எஸ், அப்கோர்ஸ் அதோட அது முடிஞ்சிடணும், அந்த டைஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் என்கிட்ட நிறைய பேர், ஒருத்தங்க இல்ல நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்த கர்மா அவங்கள சும்மா விடுமா? அந்த மாதிரிதான் ஒரு ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, இந்த ரீடிங்கை நான் 2 விதமா பிரிச்சிருக்கேங்க. நம்ம ஓகே 2 விதமா அந்த ஹர்ட்டை டீல் பண்ணுவோம். ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னா நம்ம அதை மறந்துட்டு மூவ் ஆன் ஆயிடுவோம். சரி, இது என் வாழ்க்கையில நான் படிக்க வேண்டிய பாடம்பா, நான் கத்துக்கிட்டேன், நான் கிளம்புறேன், இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு நினைப்போம். இல்லையா, அங்கேயே மாட்டிக்கிட்டு இருப்போம். எங்க நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல நம்ம நிற்போம். சோ நீங்க செட் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு பாடம், நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க கிளம்பி போயிடுவீங்கன்னா செட் 1 கார்டை சூஸ் பண்ணுங்க. இல்லைங்க, என்னால முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இன்னும் அங்கேயே நின்று நான் அவங்க எந்த இடத்துல என்ன விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னா 2வது செட்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்னு பாத்துடலாம். வாங்க, என்னோட ரீடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்ட்ஸ்ல என்ன பதில் வருதுன்னு எனக்கு தெரியல, பட் பாத்துடலாம் வாங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். சொல்லிட்டு வாங்க, முதல் கார்ட்ஸ் என்னன்னு பாத்துடலாம். அட போங்க, இதுக்கு மேல எல்லாம் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல நான் அங்க உட்காந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இதோ. என்ன மெசேஜ் வருதுன்னு பாக்கலாமா? உங்களை நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை முழுக்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மூவ்ட் ஆன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா மூவ் ஆன் ஆயிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்திருக்க கார்டு பாருங்களேன், ஹேங்க்ட் மேன். ரொம்ப, அதாவது உங்களை விட்டுட்டு போனதற்கான பாடத்தை அவங்க கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் உங்களை விட்டுட்டு போனதற்கு ரொம்ப ஒரு அழுத்தமான காரணம் இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அந்த காரணத்தை அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணல, பட் ஷேர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? உங்களுக்கும் ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கும், ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கும். பட் அவங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணல. ஆனா ஏதோ ஒரு ரொம்ப கடினமான சொல்ல முடியாத ஒரு காரணத்தாலதான் உங்களை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாக்குறேன். அவங்க மைண்ட்ல பணம் சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருந்திருக்கும். நான் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும், பணம் எனக்கு பிரதானமா இருக்கு, இவங்களோட உறவுல நான் இருந்தேன்னா என்னால அந்த பணத்தை ஈர்க்க முடியுமா, இல்ல இவங்களாலதான் அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வர முடியுமா? பணத்தை சம்பாதிக்கணும்னா முதல்ல இந்த உறவுல இருந்து வெளியில மற்ற விஷயங்கள்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். சி, உங்களோட பார்ட்னர் இல்ல உங்களை அந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு வாழ்க்கையில பிரதானமா இருந்தது அவங்களுடைய இலக்கு. நீங்க பார்ட் ஆஃப் தியர் எக்கோசிஸ்டம் தான். ஆக்சுவலி அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காதல், உணர்வுகள், இது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப். அதையே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹர்ட் தான் ஆயிடுவோம். அது கரெக்டான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. பட் ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு போயிருக்கலாம், இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது ப்ராபப்ளி. அதனாலதான்
சரி இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்றத நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்களோ, இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்ற இடத்துல இதுவும் ஒரு காரணம் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அவங்க சொல்லல, பட் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, சரி இதுதான் அப்படின்னு. அண்ட் அதே நேரத்துல இந்த உறவு உங்களை விட்டு போனதும் நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருந்திருப்பாங்க அந்த உறவுல. நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத கேட்க நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருப்பாங்களோ உங்களுக்கு அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். வாழ்க்கை இப்பதான்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தமை நன்றி அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். வாய்ப்புகளுக்கு நன்றி அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப். இப்படிதாங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு ஃப்ளோல ஒரு எனர்ஜில இப்படிலாம் பேசிட்டேன். ஓகே, சோ உங்களுக்கு அவங்க போனது ரொம்ப பெட்டர் அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதனாலதான் நல்லது அப்படின்னு நினைச்சு ஐ திங்க் யூ மூவ்ட் ஆன். அவங்க இருந்திருந்தா ஏன் அதை செய்யற, ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிற, நான் இதுதானே சொன்னேன் அப்படின்னு உங்களுக்குள்ள வந்த வாக்குவாதங்கள் எல்லாமே அந்த கண்ட்ரோல் ஃபேக்டருக்குள்ளதான் இருந்திருக்கும். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், யார்கிட்ட பேசுற. சோ இந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் உங்களை குரோத்தே இல்லாம மாத்திருச்சு. பட் இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, நிறைய அந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியில வர ஆரம்பிச்சிட்டீங்க, அதை அக்செப்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ட் இப்போ ரொம்ப மெச்சூர்டாவும் பிஹேவ் பண்றீங்களோ, ரொம்ப காமா இருக்கீங்க. மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப காமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. பட் உங்களுக்கு சரி ஓகே, எவ்வளவோ இருந்தாலும் நான் இன்னும் முயற்சி செஞ்சு போயிட்டே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தோணுது. தட்ஸ் ஆக்சுவலி குட் சைன். இல்ல இருங்க, இன்னும் நல்ல கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப மெச்சோர்டா தான் இருக்கீங்க. மைண்ட் இப்போ ஒரு ஓட்டமும் நடையுமா இருக்குன்றோம்ல, அந்த மாதிரி இல்லை இப்போ நீங்க ரொம்ப கம்போஸ்டா, ரொம்ப ஆத்மார்த்தமா மனிதர்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ. முதல்ல எல்லாம் ஒரே ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துகிட்டு இப்போ லைஃப் இன்னும் பெட்டரா ஸ்பிரிச்சுவலான ஒரு பாதையில கூட போக ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பாதை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குதே. நான் இதுதான், எனக்கு தான் இவ்வளவு நாள் தெரியல அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை உங்களுக்கு கொடுக்கறதாவும் நான் பாக்குறேன். நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கு அவங்க விட்டுட்டு போன காலகட்டத்துல. நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கு உங்களுக்கு. அதுவும் இரவுகள் தனிமை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. தூக்கமின்மை, என்ன செய்யணும், யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது, இல்ல யார்கிட்ட இதை புரிய வைக்கிறது. ஆமா, நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தாண்டி வரேன்றத நான் யாருக்கு புரிய வைக்கிறது அப்படின்ற பல பல எண்ணங்கள் உங்க மனசுல இருந்திருக்கு பாஸ்ட். பட் இப்ப ஆக்சுவலி பார்க்கும்போது நீங்க மூவ் ஆன்னு சொல்றீங்க. அப்பப்போ அந்த நினைவுகள் வருது, சந்தோஷமான நினைவுகள் இல்ல, அவங்க உங்களை வச்சு செஞ்சாங்கல்ல அந்த நினைவுகள் எல்லாம் வருது உங்களுக்கு அப்பப்போ. பட் இல்ல, இது இருந்தா எனக்கு இன்னும் கஷ்டம், இந்த ஹாப்பினஸ் என்னால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு ரொம்ப நீங்க தாண்டி வந்துட்டீங்க. இன்னும் இந்த கேரக்டரை பார்க்கும்போது உங்களை ரொம்ப ஆக்சுவலி இவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வாழ்க்கையில நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டா? சரியான பாதையை உங்களுக்கு நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. நீ இப்படி ட்ரை பண்ணி பாரு, இதை இதோட விடாத, இது இந்த மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு ஒரு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல் கொடுத்தனால ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், ஒரு தாட் ப்ராசஸ் அவங்கள பத்தி உங்களுக்கு இருக்கு. சோ இதெல்லாம் தான் சரி, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்மளை விட்டு போனதுக்கு, ஒரு சில காரணங்கள் இருக்குன்றத நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். யூ ஆர் ஓகே வித் இட். சரி, அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா யோசிச்சுதான் செய்வாங்க, தவறுதலா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதனால யூ ஆர் ஓகே. இனிஷியலா சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதுவும் பிரச்சனை இவங்களோட மட்டும் இல்ல, இவங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் அந்த பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க உங்களை, ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அவங்க பேசினாங்களோ இல்லையோ, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் இட் இஸ் ஓகே, இது எனக்கு வேண்டாம் இன்னுமே இது அப்படின்ட்டு அந்த மன அழுத்தம் ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த நேரத்துல. பட் ஐ திங்க் யூ ஆர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். இல்ல, இன்னைக்கு உங்களுக்கான ஒரு தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அண்ட் யூ ஆர் லவ்விங் எவ்ரி பிட் ஆஃப் இட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தனிமை, இந்த ஒரு
அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த அங்கீகாரத்துல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்னதான் உங்களை சப்ரஸ் பண்ணி உங்க இமோஷன்ஸோட விளையாடி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? ரொம்ப அழகான கார்ட்ஸுங்க. ஸோ இஃப் யூ மூவ்ட் ஆன், அட போங்கங்க போதும் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன, மனதளவுல அதுக்கான காரணங்கள் என்ன? அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஏஞ்சல் கார்டு மட்டும் எடுத்துடலாம். சரி தவறுன்றதை தாண்டி யூ ஹாவ் மூவ்ட் ஆன். ஓகே, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிரபஞ்சம் உங்களை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கு, தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியாது, போக போகதான் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஒரு வேலை அமையும் இல்லையா? அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப சிறந்து விளங்க போறீங்க, இப்போ இந்த உறவுல கிடைத்த எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களோட. ஸோ அதை இன்னும் சிறப்பா நீங்க செஞ்சு முடிக்கணும்ன்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாங்க, செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து என்னுடைய ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங்ஸ் வேணும், இது ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அது எப்படிங்க, நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் கர்மா இல்லையா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நீங்களா இருந்தா, இன்னும் அந்த உறவுல இருந்து நான் வெளியிலேயே வரல, எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இமோஷன்ஸ்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ், உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கற்பிக்கப்பட்டது. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, நல்ல ஒரு சிரிச்சுட்டு ஒரு சேனல்ல வீடியோ போடுறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கிடையாது. இல்ல அவங்க பார்ட்னர், இப்ப கரண்ட் பார்ட்னரோட அழகா சிரிச்சுக்கிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு, இல்ல ஹாப்பி சாங்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல அப்படிலாம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கிடையாது. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய அத்தாரிட்டேட்டிவ் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய தட்டி போயிட்டே இருக்கு. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் நடக்காம காத்தோட போன மாதிரி எதுவுமே ஒரு கண்ட்ரோல்ல அவங்களுக்கு இல்லை. வாழ்க்கை கண்ட்ரோல்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனசுல இருக்கு. அண்ட் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தங்க மேல அவங்களுக்கு நிறைய கோபம், பகை இருக்கு. ஏன்னா அவங்க இவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற போட்டி பொறாமை இருக்கக்கூடிய மனிதர்களை சுத்தி அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில இவங்கெல்லாம் வேணாம், இவங்களெல்லாம் கேன்சல் பண்ணு, இவங்கெல்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நேர்மையான கைடன்ஸ் இன்னைக்கு அவங்க கிட்ட இல்ல. வெளியில பார்க்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காட்டிக்கிட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில நிறைய இஷ்யூஸ், அத்தாரிட்டேட்டிவ் இஷ்யூஸ். நீங்க அவங்களோட இருக்கும்போது நீங்க அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா இல்ல. பட் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பார்ட்னரா இருக்கக்கூடியவர்கள் இல்ல சுத்தி இருக்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்க. அண்ட் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. நிறைய சுமைகளை தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இவங்களை பத்தி நெகட்டிவா பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. கூடயே நண்பர்கள், ஆக்சுவலி பாருங்களேன், வர கார்ட்ஸ் எல்லாம் எப்படி வருது பாருங்களேன், கூடவே இருந்து குளிப்பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கார்ட்ஸ் தான் வருது. நீங்க இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கும் இது வேண்டாம், உஷாரா இரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் நீங்க கூட இல்லாதனால அவங்களால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல. யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்க கிட்ட இல்ல. கண்டிப்பா அவங்க நம்புறவங்க எல்லாம் ரொம்ப தப்பானவர்களா இருக்காங்க. இவங்களை பத்தி பின்னாடி புறம் பேசுதல்னு இருக்குல்ல, அந்த மாதிரி கூட முன்னாடி நல்லா சிரிச்சுட்டு பின்னாடி போய் தவறா பேசக்கூடிய மனிதர்கள் இவர்களை சார்ந்து இருக்காங்க. இவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. மாயை. இவங்க வாழ்க்கையில இவங்க சூஸ் பண்றது எல்லாமே மாயை. உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அவங்க ரொம்ப ரிப்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியுது.
ஓகே. ஏன்னா இந்த கார்டே ஒரு மாயை, பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. இப்ப இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில இன்னொருத்தங்க ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைச்சு கூட உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த பெஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, ஃபில்லர்ஸ் மாதிரி. இந்த மத்தியானம் சாப்பிட்டதுக்கு நைட்டு சாப்பிடறதுக்கு நடுவுல நமக்கு பசிக்கும் இல்லையா, ஒரு ஃபில்லர் மாதிரி ஏதாவது வயிற்றுக்குள்ள பொய் பசி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இவங்க. தே ஆர் ஒன்லி ஃபில்லர்ஸ். அவங்க வந்து சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்கள விட்டு போயிருவாங்க. நிஜமாவே பயங்கர கிரீஃப்ல தாங்க இருக்காங்க. உங்களை விட்டுட்டு போனதை பத்தி பேசவும் முடியல. இப்போ அவங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் ஐயோ இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. they cannot do anything. சரி இப்படி இருக்கே, நம்ம லைஃப் இன்னும் பெட்டர் ஆகுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப இமோஷனலா டிஸ்டர்ப்ட் ஆகவும் இந்த நேரம் இருக்கார்கள். ஏன்னா நீங்க எப்படி தெரியுமா அவங்கள பழக்கிட்டீங்க, கொடுத்து கொடுத்து பழக்கிட்டீங்க. நீங்க கொடுத்து கொடுத்து அவங்கள பழக்கிட்டீங்க. அவங்களுக்கு வெயிட்டிங்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த காத்திருப்புதல்லா காத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கணும் நம்ம இதை வாங்கணும்னா அடுத்த செகண்ட் அவங்க நினைக்கும் போது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்காக எல்லாமே நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த யாராவது வந்து இப்போ அவங்க வாழ்க்கையில இருக்கிறவங்க கிட்ட இவங்க கேட்டு கேட்டுதான் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. இது எப்படி, இது எப்படி, இது கிடைக்குமா, அது கிடைக்குமான்னு கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்க்கையில இருக்காங்க. மற்றவர்கள் இல்ல. தானா வந்து ஆசைப்பட்டு கொடுக்குற மாதிரி அவங்க வாழ்க்கையில இப்ப யாருமே இல்லை. ரொம்ப அவஸ்தையாதான் இருக்கும் இல்லையா? ஏன்னா வெயிட் பண்ணியே பழகாதவர்களுக்கு வெயிட் பண்ண வர அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மனிதர்களை இவங்க சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து கேட்காத நாளே இல்லைன்ற மாதிரி இருக்கு. பட் அந்த ஸ்ட்ரென்த்தே நீங்க தானே. நீங்க அவங்க கூட இல்லாதப்போ அவங்களுக்கு எப்படி அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? நீங்க அவங்களோட இருக்கீங்கன்னா அந்த பவர் வேற, நீங்க அவங்களோட இல்ல. சோ நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களோ அப்படின்றதையும் நான் பாக்குறேன். அண்ட் அந்த தவறுதலா முடிவு எடுக்கும் போது லைஃபோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ இந்த கார்டை பாருங்களேன், ரொம்ப எந்த பக்கமும் அவங்களால போக முடியல. நீங்க வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினதற்கும் அதையும் டீல் பண்ண முடியல. இவங்க ஐயோ இருந்திருந்தா என் வாழ்க்கை இன்னும் பெட்டரா இருக்குமே. நீங்க எந்த அளவுக்கு இங்க கஷ்டப்படுறீங்களோ அவங்களும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. பட் வெளியில அந்த கஷ்டத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஈகோ. நிறைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது பின்னாடி பார்த்தா ரொம்ப என்ன நான் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போறேனே தெரியலையே. இந்த சில பேர் ஜகிள் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பால கடன்னு ஒண்ணு போனா இன்னொன்னு போனா இன்னொன்னு. வாழ்க்கையில கண்ணா பின்னான்னு பல விஷயங்கள் இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதை டீல் பண்ணுன்னு தெரியாம இருக்காங்க. அண்ட் ஒர்க்லயும் ஃபோக்கஸ் இல்லை. ஒர்க்லயும் ஃபோக்கஸ் பண்ணாம சரி என்னதான் நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு அவஸ்தையான வாழ்க்கை தான் அவங்களுக்கும். வெளியில இருக்கிறத வச்சு நம்பிடாதீங்க. வெளியில நல்லா சிரிச்சு பேசுறதுனால ஒருத்தங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்மா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு அது வேண்டாம். ஓகே, நம்ம வந்து எல்லாம் நல்லா இருக்கட்டும், ஏதோ நமக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு போறது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹெல்த்துக்குமே அது சூப்பரா இருக்கும். உங்களுக்கான ஒரே ஒரு ஏஞ்சல் மெசேஜ், ரிலேஷன்ஷிப். யூ வில் ஃபைண்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் லைஃப்ங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நல்ல அழகான உறவுகளை நீங்க ஈர்க்க போறீங்க, நல்ல அழகான உறவுகளை சந்திக்க போறீங்க. ப்ராப்ளி இது ஒரு ப்ரீகர்சர் மாதிரி. இந்த மாதிரியான மனிதர்களை நம்பாத அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேக்கப் கால். நீ எப்படியெல்லாம், அதாவது நீ எப்படி ஒரு உறவுல இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோ அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கிட்டே இருக்கிறதோ உன் வேலை இல்லை. எல்லாருக்கும் அவங்க கர்மா இருக்கு, அவங்க அதை சந்திச்சுதான் ஆகணும். நீ யாரையும் காப்பாத்துறது உன் பொறுப்பு இல்லை அப்படின்றதற்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜ் தான் இது. ரொம்ப பியூட்டிஃபுல். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நம்மளுடைய 6 Sense ப்ரொஃபஷனல், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி மற்றவர்களுக்கும் கைடன்ஸ் கொடுக்கணும், உங்க வாழ்க்கைக்கும் கைடன்ஸ் வேணும்னா வர 6ஆம் தேதியில இருந்து நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும். அண்ட் இது ஒரு ஜெனரல் ரீடிங்னா, பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ வாட் டு டு, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.